இந்த நற்செய்தியானது விதைப்பவராகிய இயேசு கிறிஸ்து தயாராக இருக்கிறார். விதையாகிய இறைவார்த்தையும் தயாராக இருக்கிறது. ஆனால் விதைக்கப்பட வேண்டிய நிலமாகிய நாம் தயாராக இருக்கிறோமா இல்லையா என்று சிந்திப்போம். நாம் எத்தனை மடங்கு விளைச்சலை கொடுக்க போகிறோம் அல்லது விளைச்சல் கொடுக்காமல் இருக்கிறோமா என சிந்தித்து பார்க்க இன்றைய நற்செய்தி அழைப்பு விடுக்கிறது. எனவே நிலமாகிய நம்மை எந்த அளவு பண்படுத்த வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும் என்பதை குறித்தும் நாம் இன்று அலசி பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் மனிதர்கள் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் இருப்பதற்கு காரணம் மனிதருடைய வார்த்தையை எவர் தங்களுடைய மனதில் போட்டு சிந்தித்து வளர்த்து கொள்கிறார்களோ அவர்கள் அனைவருமே கஷ்டத்திலும் கண்ணீரிலும் தான் இருப்பார்கள். ஆனால் இறைவார்த்தை யார் தங்களுடைய மனதில் விதைக்கிறார்களோ அவர்கள் மகிழ்ச்சியிலும் துன்ப நேரங்களில் வெற்றியிலும் இருப்பார்கள் என்பதை பார்க்க வேண்டும். உதாரணமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது யோவான் நற்செய்தியில் இவ்வாறாக கொடுக்கப்படுகிறது. வாக்கு மனிதர் ஆனார், நம்மிடையே குடிகொண்டார் என்று அந்த வார்த்தையை நாம் பார்க்க வேண்டும். எனவே இறைவார்த்தை முழுவதையும் நாம் ஏற்று அந்த இறைவார்த்தை வளரச் செய்து அதன் மூலமாக நாம் இயேசுவை பெற்றெடுக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாளுடைய வயிற்றில் இறைவாக்கு சொல்லப்படுகிறது. இறைவாக்கு இயேசுவாக மாறுகிறது. அவர் இயேசுவை, அதாவது கடவுள் தாயாக தன்னை அர்ப்பணித்த நிலையை நாம் பார்க்க வேண்டும். எனவே நாம் மனிதருடைய வார்த்தையை மனதில் போட்டு நாம் விளைச்சலை கொடுக்க முடியாத மன உளைச்சலிலும் மன கஷ்டத்திலும் வாழ்வதை விட இறைவார்த்தையை கேட்டு இறைவனோடு இணைந்து செயல்படும் போது நம்ம கஷ்டங்கள் வந்தாலும் இறைவன் நம்மோடு துணையாக இருப்பதனால் இறுதியில் வெற்றியே கிடைக்கும் என்பதை நாம் அறிய வேண்டும். எனவே வார்த்தை என்பது வாழ்வு கொடுக்க வேண்டும், பிறருடைய வாழ்வை கெடுத்துவிடக்கூடாது என்பதை பார்க்க வேண்டும். ஒரு சொல் கொள்கிறது, ஒரு சொல் வெல்கிறது. நம்முடைய சொல் வெல்வதாக இருக்க வேண்டும், எவரையும் கொல்வதாக இருக்கக்கூடாது என்பதை இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே அழைப்பு விடுக்கிறார். நம்முடைய சொல் எப்படி இருக்கிறது? பிறருக்கு, அதாவது தனிமையில் இருப்பவர்கள், சோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆதரவாகவும் ஒரு உற்சாகமான வார்த்தையாகவும் இருக்கிறதா இல்லை என்பதை, சோகத்தை கொடுத்து அவருடைய சாபத்தில் அவருடைய சாபையும் விடுவிக்கும் விதமாக நம்முடைய வார்த்தையில் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். தாயினுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய பிள்ளைகள் வாழ்வில் வெற்றி பெறுகிறார்கள். ஆசிரியருடைய வார்த்தையை கேட்கின்ற மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். இவ்வாறு இந்த வெற்றியை விட இறை வார்த்தையை கேட்கும்போது நம் வாழ்க்கையில் என்னாலும் சந்தோஷம், என்னாலும் மகிழ்ச்சியும் இருக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இறை வார்த்தையை ஒலிக்கும்போது பாறைகள் கூட எலும்புகள் சதையாக உருவாகும். எனவே இயேசுடைய வார்த்தையை நாம் கேட்பவர்களாக மட்டுமல்லாமல் அதை வாழ்வாக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. இன்று அநேகர் திருவிழுவத்தை முழுமையாக படித்து முடித்துவிட்டேன் என பெருமையில் இருக்கிறார்கள். ஆனால் அன்றாடம் அமர்ந்து தியானித்து வாசித்து அதை வாழ்வாக்கும் போதுதான் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர முடியும். எனவே நாமும் நல்ல நிலமாக 30 மடங்காக, 60 மடங்காக, 100 மடங்காக விளைச்சலை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இறைவார்த்தை நாம் வாழ்வாக்க முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான வரத்தை இயேசுவிடம் கேட்போம். இயேசு நம்மை நல்ல முறையில் பக்குவப்படுத்துவார், பண்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு இறைவனை நோக்கி நாமும் செல்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.